தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்ந்து வருவதால் பல புதிய முதலீட்டாளர்கள் இந்த உலோகங்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் எந்த வழி சிறந்தது என்பதில் குழப்பம் இருக்கலாம். உங்கள் முதலீட்டு நோக்கம் 4-5 ஆண்டுகளில் செல்வத்தை உருவாக்குவதாக இருந்தால் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது அவசியம். இந்த வழிகாட்டி தங்கம் மற்றும் வெள்ளி முதலீட்டுக்கான சிறந்த வழிகளைப் பற்றி தெளிவான நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறது. உங்கள் முதலீட்டு பயணத்தை எளிதாக்க இது உதவும். தங்கம் மற்றும் வெள்ளி வரலாற்று ரீதியாக வலுவான வருமானத்தை அளித்துள்ளன. அவை உங்கள் போர்ட்ஃபோலியோவை பல்வகைப்படுத்தவும் உதவுகின்றன. உங்கள் வாங்குதலின் நோக்கம் மிக முக்கியம். தனிப்பட்ட பயன்பாடு, பரிசளிப்பு அல்லது கலாச்சார முக்கியத்துவத்திற்காக என்றால் உடல் தங்கம் அல்லது நகைகள் பொருத்தமானவை. ஆனால் 4-5 ஆண்டு காலப்பகுதியில் முதலீடு செய்து செல்வம் சேர்ப்பது உங்கள் நோக்கம் என்றால் உடல் தங்கம் அவ்வளவு திறமையானது அல்ல. உடல் தங்கம் வாங்குவதில் சில சவால்கள் உள்ளன. 3% ஜிஎஸ்டி, நகைகளுக்கு கூடுதல் செய்கூலி, சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் ஆகியவை இதில் அடங்கும். இவை உங்கள் முதலீட்டின் வருமானத்தை குறைக்கலாம். இந்த செலவுகள் மற்றும் சிரமங்கள் உடல் தங்கத்தை முதலீட்டு நோக்கங்களுக்காக குறைவான கவர்ச்சிகரமானதாக ஆக்குகின்றன. செல்வத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் முதலீட்டாளர்களுக்கு ETF ஒரு சிறந்த வழி. இவை பங்குச் சந்தையில் எளிதாக வர்த்தகம் செய்யப்படுகின்றன. தூய்மை அல்லது சேமிப்பு பற்றிய கவலைகள் இதில் இல்லை. மேலும் ETFகளில் ஒட்டுமொத்த செலவுகள் குறைவாக இருக்கும். இது உங்கள் முதலீட்டு வருமானத்தை அதிகரிக்க உதவும். தங்கம் மற்றும் வெள்ளி ETFகள் பட்டியலிடப்பட்ட பங்கு அல்லாத பத்திரங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. 12 மாதங்களுக்கும் குறைவாக வைத்திருந்தால் லாபம் குறுகிய கால லாபமாக கருதப்பட்டு உங்கள் வரி விகிதத்தில் வரி விதிக்கப்படும். 12 மாதங்களுக்கு மேல் வைத்திருந்தால் லாபம் நீண்ட கால லாபமாக கருதப்பட்டு 12.50 நிலையான விகிதத்தில் வரி விதிக்கப்படும். இது நடுத்தர கால முதலீடுகளுக்கு மிகவும் பொருத்தமானது. 4-5 ஆண்டு காலப்பகுதியில் ETFகள் உடல் தங்கத்தை விட சிறந்த செயல்திறனை வழங்குகின்றன. ஜிஎஸ்டி மற்றும் செய்கூலி போன்ற செலவுகளை இவை தவிர்க்கின்றன. சந்தை விலையில் பணப்புழக்கத்தை வழங்குகின்றன. தேவையான காலத்திற்குப் பிறகு சாதகமான நீண்ட கால வரிச் சலுகைகளுடன் இவை ஒத்துப்போகின்றன. இது செல்வத்தை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த வழியாகும். நுழைவு மற்றும் வெளியேற்றத்தை நிர்வகிக்க ஒரு சிறந்த வழி படிப்படியாக முதலீடு செய்வது, மேலும் படிப்படியாக பணமாக்குவது. இது பொருட்களின் விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை சமப்படுத்த உதவும். இந்த உத்தி உங்கள் முதலீட்டை பாதுகாப்பாகவும் லாபகரமாகவும் மாற்ற உதவும். உடல் தங்கத்திற்கு கலாச்சாரம் மற்றும் உணர்வு பூர்வமான ஈர்ப்பு இருந்தாலும் ETFகள் செல்வத்தை உருவாக்குவதற்கும் போர்ட்ஃபோலியோவை பல்வகைப்படுத்துவதற்கும் சிறந்த வழி. இது செலவு குறைந்த மற்றும் வரிச்சலுகை கொண்ட பாதையாகும். நடுத்தர மற்றும் நீண்ட காலத்திற்கு ETFகள் மிகவும் நடைமுறை மற்றும் திறமையான முதலீட்டு விருப்பமாகும். இது உடல் தங்கத்தால் ஆதரிக்கப்படும் ஒரு பரிவர்த்தனை வர்த்தக நிதி. NSE, PSE-யில் அன்றாட வர்த்தகம் செய்யலாம். D+1-இல் தீர்வு செய்யப்படும். செலவுகள்: தரகு, பரிவர்த்தனை, கிளியரிங், செபி கட்டணங்கள், முத்திரை கட்டணம் மற்றும் AMC திட்டத்தைப் பொறுத்து. பாதுகாப்பான பெட்டகங்களில் சேமிக்கப்படும் தங்கம். ஆப் மூலம் வாங்கலாம், விற்கலாம். நாணயங்கள் அல்லது பார்களாக மாற்றலாம். பணப்புழக்கம்: தளத்தில் வாங்கலாம், விற்கலாம். உடல் ரீதியான விநியோகம் விற்பனையாளரை பொறுத்தது. பரிவர்த்தனை செய்யப்படுவதில்லை. செலவுகள்: வாங்குதலில் 3% ஜிஎஸ்டி, தள கட்டணங்கள். முதல் 5 ஆண்டுகளுக்கு சேமிப்பு இலவசம். பின்னர் ஆண்டுக்கு 0.13% விநியோக கட்டணங்கள் பொருந்தலாம். இது தங்க ETFகளில் முதலீடு செய்யும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். NAV அடிப்படையிலானது. பணப்புழக்கம்: நாளின் இறுதி NAV-யில் வாங்கலாம், மீட்கலாம்.
D+3 வேலை நாட்களில் பணம் வரவு வைக்கப்படும். செலவுகள். நிதி செலவு விகிதம். அடிப்படை இடிஎஃப் செலவுகள் உட்பட முத்திரை கட்டணம், வெளியேற்ற கட்டணம் இருக்கலாம். முதலீட்டாளரால் வைத்திருக்கப்படும் நகைகள், நாணயங்கள் அல்லது பார்கள். பணப்புழக்கம். நகைக்கடைக்காரர்கள் அல்லது புல்லியன் டீலர்கள் மூலம் உடனடியாக விற்கலாம். மறுவிற்பனை விலை மாறுபடும். செலவுகள். உலோகத்திற்கு மீ% GST, நகைகளுக்கு செய்கூலி, டீலர் ஸ்பிரெட், லாக்கர் கட்டணங்கள் பொருந்தினால். இது உடல் வெள்ளியால் ஆதரிக்கப்படும் ஒரு பரிவர்த்தனை வர்த்தக நிதி. NSE each PSE இல் அன்றாட வர்த்தகம் செய்யலாம். D+1 இல் தீர்வு செய்யப்படும். செலவுகள். தரகு, பரிவர்த்தனை, கிளியரிங், செபி கட்டணங்கள், முத்திரை கட்டணம் மற்றும் ஏம்சி திட்டத்தை பொறுத்து. பெட்டகங்களில் சேமிக்கப்படும் வெள்ளி. ஆப் மூலம் வாங்கலாம், விற்கலாம். பார்கள் அல்லது நாணயங்களாக மாற்றலாம். பணப்புழக்கம். தளத்தில் வர்த்தகம் செய்யலாம். உடல் ரீதியான விநியோகம் சாத்தியம். பரிவர்த்தனை செய்யப்படுவதில்லை. செலவுகள். வாங்குதலில் 3% GST, தளக் கட்டணங்கள். முதல் 5 ஆண்டுகளுக்கு சேமிப்பு இலவசம், பின்னர் ஆண்டுக்கு 0.9% விநியோக கட்டணங்கள் பொருந்தலாம். இது வெள்ளி இடிஎஃப்களில் முதலீடு செய்யும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். NAV, நேவி அடிப்படையிலானது. பணப்புழக்கம். நாளின் இறுதி NAVயில் வாங்கலாம், மீட்கலாம். D+3 வேலை நாட்களில் பணம் வரவு வைக்கப்படும். செலவுகள். நிதி செலவு விகிதம். அடிப்படை இடிஎஃப் செலவுகள் உட்பட முத்திரை கட்டணம், வெளியேற்ற கட்டணம் இருக்கலாம். முதலீட்டாளரால் வைத்திருக்கப்படும் நாணயங்கள் அல்லது பார்கள். பணப்புழக்கம். டீலர்கள் மூலம் உடனடியாக விற்கலாம். மறுவிற்பனை விலை மாறுபடும். செலவுகள். வெள்ளிக்கு மீ% GST, டீலர் ஸ்பிரெட், லாக்கர் கட்டணங்கள் பொருந்தினால். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.